கசக்கி தூரம் போட்டுட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. சூர்யா பாப்பாருன்னு சொல்லிட்டு கௌதமோட பிளான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு துரத்தணும், கூட சீக்கிரம் டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் கொடுத்தா தானே உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து வீட்டில் யாராவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவளை துரத்தி விட்ருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டிருப்பாரு. சூர்யா பார்த்தீங்கன்னா ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு ஃபோன் வரும், அதை பார்த்துக்கிட்டே போயிடுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகா வருவாங்க, அந்த ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஐஸ்வர்யாவை போய் ஒரு கண்ணா மாட்டிலே ஒரு அடி அடிச்சிடுறாங்க. என்னக்கா பண்ணி வச்சிருக்க, இப்போ எவ்வளோ பெரிய குடும்பத்தில் நீ கல்யாணம் மட்டும் வந்திருக்க, என்ன அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ண மகா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நீ புரிஞ்சுக்கோ, பொருளுக்கோ நகைக்கோ வேணா நான் ஆசைப்படுவேனே சரி, இந்த மாதிரி தப்பான காரியங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன். கௌதமை நான் உண்மையிலே நேசிக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன், அவரை பிடிச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவருக்கு தான் என்னை பிடிக்கல, நான் தப்பு எதுவும் பண்ணல மகா, நீயாச்சும் நம்பு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோனில் எல்லா ஃபோட்டோஸும் வந்துச்சு, பேச நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேக்மெயில் பண்ண எனக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது தெரியல மகா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மகான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அழுகுறாங்க. என்ன பண்ணுறது தெரியல மகாவுக்கு. சரின்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. சூர்யா கிட்ட மகா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க ஐஸ்வர்யாவை பற்றி அப்படின்னாங்க. என்ன பேச போகிற ஐஸ்வர்யாவை பற்றி, அவள் தான் தப்பானவனே எனக்கு நல்லாவே தெரியுமே, அவள் பொய் சொல்லிகிட்டே இருப்பான்னு.